பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உளத் தூய்மை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. தமிழாக்கம் செய்தவர்கள் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் வஹாப் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அத்தியாயம் 5. நற்குணத்தின் வித்து. உணர்ச்சிகளை நடுநிலையில் இயங்கச் செய்வதில்தான் நட்பண்பு பிரகாசிக்கின்றது என்று அறிந்து கொண்டு விட்டாய். இத்தகைய நடுநிலை மனப்பான்மை 2 காரணங்களால் உண்டாகலாம். முதலாவது, இறைவன் அருளால் உண்டாகலாம். இத்தகைய பேறு பெற்றவர்கள் பிறக்கும் போது நட்பண்புடையவர்களாக பிறப்பார்கள். அவர்களின் அறிவு பூரணத்துவம் பெற்றிருக்கும். சினத்தையும் காமத்தையும் நடுநிலைப்படுத்த வேண்டிய தேவை இவர்களுக்கு கிடையாது. இயற்கையிலேயே அவர்கள் அவை இரண்டையும் அருளப்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவை இரண்டும் நடுநிலையில் இயங்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். அறிவுக்கும் மார்க்கத்துக்கும் தலை சாய்ப்பது அவற்றின் கடமை. இவர்கள் பள்ளிக்குச் செல்லாமலே கல்வி கற்றவர்கள், பயிற்சியின்றியே பண்பட்டவர்கள். இத்தகையவர்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உதாரணங்களாக காட்டலாம். இவர்கள் மட்டுமல்ல, மற்ற நபிமார்கள் அனைவர்களுமே இத்தகையவர்கள். பயிற்சியாலும் முயற்சியாலும் அடையக்கூடிய ஒரு தன்மை இயற்கையிலேயே அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயமல்ல. எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் போதே நல்லம்சங்களுடையவையாக பிறக்கின்றன. சில வேளைகளில் இதற்கு நேர் எதிராகவும் பிறப்பதுண்டு. இத்தகைய குழந்தைகளை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தியிருக்கலாம். நற்குணவான்களுக்கு மத்தியில் பழக்கப்படுத்தலாம். சில சமயங்களில் இந்த குறிக்கோள் வெறும் போதனையாலேயே உண்டாகிவிடும். இரண்டாவது, பயிற்சியாலும் முயற்சியாலும் உண்டாகலாம். நற்பண்புக்கு எந்த காரியங்கள் நெருங்கியவையோ அவற்றை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒருவன் தன்னிடம் தயாளம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகின்றான். முதலில் அவன் தயாளத்தின் செயலாகிய செலவிடுதல் எனும் விஷயத்தில் தன்னை பழக்கப்படுத்த வேண்டும். இந்த பயிற்சியை இடையில் விட்டுவிடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதன் பிறகு செலவிடும் தன்மை அவனுடைய இயற்கை தன்மைகளில் ஒன்றாக மாறிவிடும். பிறகு அவனை தயாளன் என்று கூறலாம். அவனிடம் தயாளம் குடியிருக்க ஆரம்பித்துவிடும். வேறொருவன் பெருமை கொண்டவனாக இருக்கலாம். தன் குணத்தை மாற்றி எளிமை குணத்தை உண்டாக்கி கொள்ள விரும்பலாம். அவனும் மேற்சொன்னபடி செயலாற்ற வேண்டியதுதான் முறை. முதலில் எளிமையை மேற்கொண்டு நடந்த உத்தமர்களை பல நாட்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் செய்து வந்தவற்றை செயல்படுத்த வேண்டும். இது விஷயத்தில் தன் உள்ளத்தோடு போராட வேண்டும். அதை அடக்கி ஆள வேண்டும். இந்த கடின முயற்சிக்கு பிறகு எளிமை குணம் அவனுடைய இயற்கை குணமாக மாறிவிடும். இம்முறையின் உதவியால் நட்பண்புகள் அனைத்தையும் உண்டாக்கி கொள்ள முடியும். இப்படி பயிற்சிகளின் உதவியால் வெற்றியடையும் போது நட்பண்பிற்குரிய செயல்கள் ஒவ்வொன்றும் இனிக்க ஆரம்பித்துவிடும். செலவு செய்வதை தயாளனின் உள்ளம் விரும்பும். தணிந்து போவதை எளிமை குணம் உள்ளவர்களின் உள்ளம் விரும்பும். ஓர் உள்ளம் பரிபூரண பண்பு பெற்றுவிட வேண்டுமாயின் அது நட்பண்புகள் அனைத்தையும் உண்டாக்கி கொண்டால் மட்டும் போதாது. தீய குணங்கள் அனைத்தையும் வெறுத்தொதுக்கவும் வேண்டும். அதன் பிறகுதான் பண்பின் பூரணத்தன்மையை எதிர்பார்க்க முடியும். இப்படி சில நாட்கள் பின்பற்றி நடந்துவிட்டால் மட்டும் போதாது. இத்தன்மை நிரந்தரத்துவம் பெற்றிருக்க வேண்டும். எப்போதும் செயலாற்ற வேண்டும். ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள் அளிக்கப்பட்டிருந்தால் தன் பண்புகளை வலுவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு அவனுக்குண்டு. அவன் உயிரோடு இருந்து கொண்டு செயலாற்ற அவன் பண்பும் உயர்ந்து கொண்டே போகும். இதனால்தான் அண்ணல் அவர்கள் ஈடேற்றம் குறித்து வினவப்பட்ட போது நீண்ட ஆயுள், இறை வழிபாட்டில் செலவாகும் நீண்ட ஆயுள் என்று விடையிறுத்தார்கள். இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான் தீர்க்கதரிசிகளில் அநேகர் மரணத்தை வெறுத்தார்கள். இறையருள் பெற்ற பெரும்பாலானோர் மரணத்தை பார்த்து முகம் சுளித்தார்கள். ஏனெனில் உலகில்தான் மார்க்கம் மலர்கின்றது. இம்மைதான் மறுமைக்கு வேண்டிய வயல். ஆயுள் முழுவதும் இறை வணக்கமே பிரகாசிக்கும் போது அதற்குரிய பயனும் உயர்ந்ததாகவே இருக்கும்.
அப்படி தன் வாழ்க்கையை வணக்கத்திற்கென்று அர்ப்பணித்த ஒரு மனிதனின் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும். அவன் குணம் ஒப்பற்று விளங்கும். அவன் வதனம் பொலிவுற்று பிரகாசிக்கும். இறைவணக்கத்தின் குறிக்கோள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான். இப்படி ஏற்படும் தூய்மை வலுவேற வேண்டுமாயின் நற்காரியங்களை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். இதன் கடைசி எல்லை உலக ஆசாபாசங்களை வெறுப்பது. உலக ஆசாபாசங்களை வெறுப்பதோடு இறை அன்புக்கும் இறை எச்சத்துக்கும் உள்ளத்தில் பூரண இடமளிக்க வேண்டும். இந்த நிலையை ஒரு மனிதன் வந்தடைந்து விட்டால் இறை சந்திப்பு ஒன்றை தவிர்த்து வேறு எதையும் அவன் அதிகமாக விரும்ப மாட்டான். தன் செல்வம் அனைத்தையுமே இறை வழிபாட்டிலேயே இறைவனுக்காகவே செலவிடுவான். காம உணர்ச்சியும் கோப உணர்ச்சியும் அவனுக்கு கட்டுப்பட்ட உணர்ச்சிகளாகிவிடும். இறைவனின் விருப்பத்திற்கொற்ப அவற்றை அவன் பயன்படுத்துவான். மார்க்கம் எனும் நிறுவையில் அவற்றை எடை போட்டு செயலாற்றுவான். அறிவொளியில் அவற்றை ஆராய்ந்து செயல்படுத்துவான். இப்படி நடப்பதில் அவன் பேரின்பம் அனுபவிப்பான். இத்தகைய நிலையை ஐங்காலத் தொழுகையால் அடையலாம். எல்லாவற்றிற்கும் பழக்கம்தான் காரணம். பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனின் உள்ளத்தில் எத்தனை விசித்திரமான இன்பங்களை உண்டாக்கிவிடுகின்றன. செல்வத்தில் மிதக்கும் அரசர்களில் அநேகர் எப்போதும் துக்கத்துடனேயே இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்கு மாறாக வறுமையில் உழலும் குடிகாரர்கள் மகிழ்ச்சி கடலில் இன்பமடைகின்றார்கள். இதற்கு காரணம் அவர்களின் குடிப்பழக்கம். போதைப் பொருளின் உதவியினால் அவர்கள் தங்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் குடிப்பழக்கத்தால் கொடிய பல தீங்குகள் விளைந்து விடுகின்றன. வீடு வாசலை கூட அது இழக்கச் செய்துவிடும். வறுமையின் தூதன் என்று அதை குறிப்பிடலாம். இப்படியிருந்தும் சிலர் அதை விரும்புகின்றார்கள். ஏனெனில் அதன் மீது அவர்களுக்குள்ள மோகம் பல நாட்களாக நீடித்திருக்கின்றது. ஆகவே அவர்களால் அதை வெறுக்க முடியவில்லை. இது ஒரு சாராரின் குணம். இவர்கள் தங்கள் அன்பிற்குரிய பொருளாக போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். மற்றொரு பிரிவினர் இருக்கின்றார்கள். இவர்கள் புறாவை பறக்க விட்டு விளையாடுவார்கள். இதுவும் ஒரு பழக்கம்தான். இதில் ஈடுபட்ட ஒருவன் பகல் முழுவதும் பதை பதக்கும் வெயிலில் நிற்பது ஆச்சரியமல்ல. இதன் சிரமம் அவனுக்கு தெரியாது. காரணம், அவன் தன் பறவையை பற்றிய இன்பத்தில் லயித்திருக்கின்றான். அந்த இன்பத்தின் நிழலில் வெயிலின் கடுமை மறைந்து விடுகின்றது. தன் பறவை வேகமாக பறப்பதையும் இறக்கைகளை படபடவென்று அடித்துக் கொள்வதையும் அவன் ஊன்றி கவனிப்பான். அது பறந்து விரிந்த ஆகாயத்திலே காற்றை கிழித்து கொண்டு செல்வதிலே அவன் கவனம் இருக்குமே தவிர வெயிலை பற்றியும் அதன் கடுமையை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இது கூட பழக்கத்தால் ஏற்பட்டதுதான். கொடிய குற்றம் புரிந்து தண்டனையடைந்த குற்றவாளிகளை பாருங்கள். தாங்கள் வாங்கிய அடிகளையும் தண்டனைகளையும் அப்போது அவர்கள் சகித்து கொண்டதையும் பெருமையோடு சொல்லி காட்டுவார்கள். சாட்டையடிக்கு அவர்கள் தயங்காமல் நின்றதையும் கலக்கமின்றி சிலுவையை பார்த்து முன்னேறியதையும் புன்முறுவலுடன் எடுத்துரைப்பார்கள். இப்படி கூறுவதில் ஏதோ பெருமை இருப்பதாக இவர்கள் எண்ணுவார்கள். இவற்றையெல்லாம் வீர பிரதாபங்கள் என்று நினைத்து கொள்வார்கள். அளிக்கப்பட்ட தண்டனையை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாது. இப்படி பேசி பேசி பழக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் பெருமைப்பட முடியுமா? கேவலம் அறியாமை. இவை அனைத்தும் பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட வினையாகும். நிரந்தரமாக ஒரு செயலை செய்து வரும் போது அது நல்லதாயினும் கெட்டதாயினும் அந்த செயல் நாளடைவில் இன்பம் தருவதாக மாறிவிடும். பெண்களோடு பழகி பழகி தங்கள் ஆண்மையை பணயம் வைத்தவர்களும் இத்தகையவர்களே. தங்கள் ஆண்மையை பற்றி இவர்கள் பெருமை அடித்துக் கொள்வதும் உண்டு. அரசர்களும் அறிஞர்களும் தற்பெருமையோடு இருக்கலாம். இதற்கும் பழக்கம்தான் காரணம். மனிதனின் மனம் விசித்திரமானதுதான். அது தீயவற்றையே அதிகமாக விரும்பச் செய்கின்றது. ஆனால் அந்த மனத்தில் நல்ல காரியங்களின் வித்தை விதைத்தால் பயன் கிடைக்காமல் போகாது. இயற்கையில் உள்ளம் நற்காரியங்களை விரும்புவதில்லை. மண்ணை உட்கொள்ள வெறுப்பது போல அவற்றை வெறுக்கின்றது. உள்ளம் புனிதமானது. அதற்குரிய உணவு நல்லறிவு, ஞானம், இறை அன்பு இவைதாம். இவற்றை அது இயற்கையாகவே விரும்ப வேண்டும். அப்படி விரும்பாவிடில் அதற்கு மனோவியாதியே காரணம் என்று எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். இதற்கு மனிதனின் உடலையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் வளர்ச்சிக்கு உணவும் நீரும் தேவை. ஆனால் இரைப்பையில் ரணம் காணும் போது இவ்விரண்டுமே அத்தியாவசியமான
இருந்தாலும் இவ்விரண்டும் வெறுத்தொதுக்கப்படுகின்றன. இறைவனை தவிர்த்து மற்ற எதையும் விரும்பி நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளமும் வியாதியுடையதுதான். ஆக மேற்கூறிய நட்பண்புகளை பயிற்சியின் உதவியால் உண்டாக்கி கொள்ள முடியும் என்று உணர்ந்து கொண்டு விட்டாய். இந்த தத்துவம் உள்ளத்திற்கும் அவயவங்களுக்கும் இடையிலுள்ள விந்தையான ஆற்றலை தொடர்பை விவரிக்கின்றது. உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தன் முத்திரையை அங்கங்களில் பதிக்கின்றன. உள்ளம் அமைதியுற்றிருக்கும் போது அங்கங்களும் ஓய்வெடுத்து கொள்ளும். இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. செயலில் தோன்றும் ஒவ்வொன்றும் முதலில் உள்ளத்தில் உருப்பெற்றதுதான். செயலாற்றப்படும் ஒவ்வொரு நன்மையும் உள்ளத்தின் நெளிவில் பங்கு பெறுகின்றது. ஒரே ஒரு தடவை செய்யப்படும் நன்மையாலும் இத்தகைய பயனுண்டு. ஆனால் அதனால் குறிப்பிடத்தக்க எவ்வித முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. உள்ளத்தை திருத்தும் விஷயத்தில் அதற்கு பங்கிருந்தாலும் அந்த பங்கு மிகவும் சாதாரண அளவுடையது. ஒரே ஒரு நன்மையை ஒரே ஒரு தடவை செய்துவிட்டால் நட்பண்பு உண்டாகிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து செய்யப்படும் நன்மைகளுக்குத்தான் உள்ளத்தின் போக்கை முழுக்க திருப்பும் ஆற்றல் உண்டு. இதே போன்றுதான் தீமையும். ஒரே ஒரு தடவை செய்வதால் உள்ளம் இருண்டு போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தவறு. எனினும் அனுபவப்பட்டவர்கள் தீமையை வெறுக்க முடியாது. ஒரே தடவையோடு நிறுத்திக் கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பாவச் செயலை சாதாரணமாக மதிக்கும் மனப்பான்மை சிலருக்குண்டு. இது அபாயகரமானது. இந்த மனப்பான்மை கொடிய பெரிய பாவங்களுக்கெல்லாம் வழிகாட்டிவிடும். அதன் பிறகு பாவத்தலையை தகர்த்தெறிவது சாதாரண காரியம் அல்ல. அதன் கோரப்பிடியிலிருந்து உள்ளத்தை கண்டிப்பாக மீட்க முடியாது. இந்த நிலையைத்தான் பாவ மன்னிப்பின் கதவு அடைபடும் நேரம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதை பற்றித்தான் இறைவன் குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் திரையை உண்டாக்கிவிட்டோம், அவர்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். அலியன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமான் என்பது ஆரம்பத்தில் உள்ளத்திலே வெண் புள்ளியாக தோன்றும். ஈமானின் வளர்ச்சியை பொறுத்து அந்த வெண் புள்ளி வளர்ந்து கொண்டே போகும். பரிபூரண ஈமான் ஏற்பட்டால் உள்ளமே வெள்ளையாக மாறிவிடும். இதிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? நற்குணம் என்பது இயற்கையாகவும் அமைந்திருக்கலாம், பயிற்சியாலும் உண்டாகலாம் என்று உணர்ந்து கொண்டாய். நன்மை செய்தவர்களுக்கு நற்கூலி உண்டு. தீமைக்கு கூலி தீமையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இறைவன் அநியாயம் செய்வதில்லை. மக்கள் தாங்களாகவே தங்கள் உள்ளங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றார்கள்.